சமையல்னா மாமனார் போய் மீன் எடுத்துட்டு வரேன்னாரு. கொஞ்சம் டேம் வரைக்கும் போகிறோன்னு சொன்னாங்க. அதனால நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் சோம்பு இதெல்லாமே நம்ம போட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா வணக்கிட்டே இருக்கணும். ஆஹா, நல்லா ஆவி வறக்குது. இங்கே பாருங்க, முள்ளெல்லாம் நல்லா வெளியே தெரியுது. அதனால நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்னா, சண்டே சமையல்னா மாமனார் போய் மீன் எடுத்துட்டு வரேன்னாரு. கொஞ்சம் டேம் வரைக்கும் போகிறோன்னு சொன்னாங்க. அதனால மீன் எடுத்துட்டு வரேன்னாரு. அதுக்காக நான் வெங்காயமெல்லாம் தொளிச்சிட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மாமா மீன் எடுத்துட்டு வந்துட்டாரு. தலை தனியாக வால் தனியாக எல்லாம் பிரித்து வச்சுட்டு இருந்தோம். தலையெல்லாம் குழம்பாவும், வால் இந்த சென்டர் பீஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு யோசிச்சு எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ஏன்னா டேமில் போய் பிடிச்சதுனால நம்ம காலையிலே போனோம்னா ஃப்ரெஷ்ஷாக எல்லா மீனும் பிடிச்சிட்டு வரலாம். அதுவும் நமக்கு வேணுன்ற மீனை கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம். எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அப்புறம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் நம்ம தொளிச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாம் இப்போ நம்ம வணக்கிட்டு இருக்கோம். நல்லா சுருண்டாக நல்லா வணக்கினா நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் சோம்பு இதெல்லாமே நம்ம போட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா வணக்கிட்டே இருக்கணும். வெங்காயம், பூண்டு எல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சோம்பு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வணக்குறோம். ஏன்னா அது இப்போ போடுறோம்னா அது முதல்ல போட்டால் அதில் தீஞ்சு போயிடும். அதனால் வெங்காயம், பூண்டெல்லாம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாயை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வேணுமோ மசாலா அதெல்லாம் போட்டு தேங்காய் கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்ருக்கணும். நமக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நல்லா கொலன்னு கரைஞ்சிரும். நல்லா கரைச்சி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்தி நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம சேர்த்திக்கலாம். என்ன பொடி? நல்லா ஒரு மூடி தேங்காய் நல்லா திருவி நம்ம வெங்காய பூண்டெல்லாம் வணக்கி வச்சுருந்தோம் இல்லைங்க, அது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்க வேண்டியதுதான். தேங்காய் திருவி முடிச்சாச்சுங்க. தேங்காய் எல்லாம் பாருங்கள், ஒரு மூடி தேங்காய் நல்லா திருவி முடிச்சுட்டு இப்போ மீனெல்லாம் நம்ம நல்லா கழுவி அங்கேருந்தே சுத்தமாக தான் கழுவி வச்சுருக்கோம். இருந்தாலும் நாம் ஒரு டைம் நல்லா க்ளீனாக சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம். வாங்கிட்டு வந்த மீனெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுட்டுங்க. எனக்கெல்லாம் மீன் குழம்பு வைக்க தெரியாதுங்க. என் மாமனாருக்கு நல்லா வைப்பார். நம்ம வணக்கி வச்ச வெங்காயம், பூண்டு இதெல்லாம் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்பப்போ நீக்கி பாருங்கள், அப்போ தான் குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு நம்ம குழம்பு மீனுக்கு மறுபடியும் தாளிச்சு விட்டுக்கலாம். மீன் கழுவி வச்சுட்டேன். இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிச்சு விட்டுடலாங்க. சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் எடுத்து ஊற்றிடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுடலாங்க.
ரெண்டு போட்டுக்கலாமா? நம்ம பட கஷ்டம். என்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு இது போடணும், கருவேப்பிலை தலை, வெந்தயம் நல்லா வணக்கிறது. நல்லா வணங்கட்டும்னு அப்புறம் மிளகு ஊற்றணும். மிளகா கொதிக்கணும், அது சாம்பார் அதை எடுப்பு அப்போ கரைக்கலாம். மிளகா அப்படின்னா இது மிளகா புளி நல்லா கொதிச்சு வெட்டணும். புளி கரைச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீன் போடும். ஆமா, மீன் நல்லா புளி நல்லா மிளகு ஒரு கொதிக்கு வந்துடணும். மீன் எவ்வளவு நேரத்துல வந்து? கொஞ்ச நேரத்துல. ஒரே 10 நிமிஷம் இருந்தா போதும். நல்லா கொதிச்சு வந்து 10 நிமிஷம் ஆனா தீர்ந்து. குழம்பு வச்சுக்கலாம், போதுமா? நல்லா இருக்கு. கொஞ்சம் தண்ணி மோர் இல்லைன்னா புளி தண்ணி ஊற்றணுங்களா? புளி கரைச்சி ஊற்றினா கணக்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்புறமேட்டுக்கு வந்து போதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமா? புளி ஊற்றலாமா? போதுமா? கொஞ்சம் ஊற்றலாமா? புளி நல்லா ஊற்றினா தான் குழம்பு நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் இல்லாட்டி தண்ணி கலரி விடணும். கலரி விட்டு தான் அப்புறம் மீன் நல்லா போடணும். கொதிச்சு வந்து போடும். போட்டுட்டா போடலாமா? கொதிச்சு கிடக்குது. ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும் நினைக்கிறேன். ஒரு கொதி வந்தா போதும், இல்லைன்னு நம்ம குழம்புன்னு போயிடும். நல்ல மனம். விட்டு கிளறலாமான்னு தெரியல. மெதுவா ஒரு பீஸ் எடுத்து பார்ப்போம். ஆஹா, நல்லா ஆவி வறக்குது. இங்க பாருங்க, முள்ளெல்லாம் நல்லா வெளியே தெரியுது. அதனால நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ஃபிஷ் குழம்பு ரெடி. டேஸ்டா இருக்குதுங்க.
நல்லா புளிப்பா காரசாரமா இருக்கு. ஃபிஷ் குழம்பு ரெடி. நம்ம மீன் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. தலையெல்லாம் குழம்பு வச்சுட்டு வால் அந்த சென்டர் பீஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலான்னு மீன் பொரிக்க எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறோம். எண்ணெய் இப்போ சூடானதையும் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருந்த ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா எடுத்து இதில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது. சரி, கருவேப்பிலை 2 மேலே போட்டுக்கலாம். அப்பதான் கொஞ்சம் நல்லா மணமா இருக்கும். 2 பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா அப்பதான் நல்லா வேகும். நல்லா மீனெல்லாம் நல்லா பொரிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெயில் வந்து கொதிச்சு முடிஞ்சது. அப்புறம் பிளேட்டுக்கு நம்ம மாற்றி இதுதான் நம்மளோட மீன் பொரிச்சது டெக்கரேட்டிங். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.